எக்கச்சக்கமான லைவ் மார்க்கெட் அனலைஸ் லைவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கு என்ன படிப்பிச்சனோ இப்ப என்ன படிப்பிச்சு கொண்டிருக்கணும் அதை சின்னதா ஒரு பேக் டெஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். நாங்க ஆல்ரெடி பார்த்ததான் மார்க்கெட்டை நாங்க எங்க இருந்து வேணுமென்றாலும் அனலைஸ் பண்ணலாம். எங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்த ஹை ஒன்று தேவை. இப்போதைக்கு இதுக்குள்ள இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் என்றால் இது. இதை கரெக்ட் பண்ணினால் எங்களுக்கு ஹை ஒன்று கிடைக்கும். ரைட், இந்த இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட் ஆன பிற்பாடு நாங்க ஓட பிளாக் மார்க் பண்ண வேணும். என்னென்ன ஓட பிளாக் மார்க் பண்ண வேணும்ன்றது ஆல்ரெடி யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, டிக்டாக்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நாங்க ஹைக்கிங் டெவலப்மெண்ட்ல 2 ஓட பிளாக் மார்க் பண்ணுவோம். இந்த டைம் ஒரே ஒரு ஓட பிளாக் தான் இதுல இருக்கு. அப்ப அதனால இதுல நாங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுத்து எடுக்கலாம். பிறகு இந்த இடத்துல நாங்க ஆல்ரெடி ஃபைன் பண்ணின ஹை பிரேக் அவுட் ஆகுது. இது எங்களுக்கு ஹையா வரும், இது லோ. இந்த மாதிரி நடந்தா பிறகு நாங்க என்ன செய்யணும், புது ஹை ஒன்றை கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இது இன்டியூஸ்மெண்ட் அடிக்கு. இப்ப நாங்க வேணுமென்றால் ஓட பிளாக்கை மார்க் பண்ணி வைக்கலாம். இதை நாங்க குயின் ஓட பிளாக் சொல்லி சொல்லுவோம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் ஓட பிளாக் சொல்லுவோம். ஓகே, இந்த டைம் பார்த்தோம்னால் இன்டியூஸ்மெண்ட் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு, இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் ஆகினால் எங்கட இன்டியூஸ்மெண்ட் ஓட பிளாக்கும் ஷிஃப்ட் ஆகும். அப்ப அதனால இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்ன்றதுனால எங்களுக்கு ஒரு ஓட பிளாக் இதுல எடுக்கலாம். இப்ப இதைத்தான் நாங்க இவ்வளவு காலமா படிப்பிச்சு வரோம். நீங்களும் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்துருப்பீங்க. ரைட், இப்ப இந்த ஓட பிளாக்ல இருந்து நாங்க போறோம் சும்மா போகல, கன்ஃபர்மேஷன் கிடைச்சி கன்ஃபர்மேஷன் ஓட பிளாக் வந்துதான் போயிருக்கு. இப்ப நீங்க ஏஏ வச்சுக்கொண்டு ட்ரேடிங் படிக்கிறதுக்கும் செல்வா ட்ரேடிங் படிக்கிறதுக்கும் இன்வெஸ்ட்ல படிக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கு. ரைட், இப்ப பிரேக் அவுட் நடந்த பிற்பாடு நாங்க என்ன செய்யணும், புது ஹையை கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இந்த இடத்துல இதுதான் இன்டியூஸ்மெண்டா இருக்கு. ஓகே, எங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு அதால இன்டியூஸ்மெண்ட் கிட்ட இருக்கிற ஓட பிளாக் கொண்டு நாங்க மார்க் பண்ண வேணும். லோவு கிட்ட இருக்கிற ஓட பிளாக் கொண்டு மார்க் பண்ண வேணும். லோவு கிட்ட இருக்கிற ஓட பிளாக் கண்டால் இது. இந்த ஓட பிளாக்ல எப்படி மார்க் பண்றேன்னு ஃபுல்லாவே கிளியரா யூடியூப்ல வீடியோ வரைக்கு நீங்க ஒழுங்கா பார்த்து கொள்ளலாம். அடுத்த இது இன்டியூஸ்மெண்ட் கிட்ட இருக்கிற ஓட பிளாக். இது நாங்க கிங் ஓட பிளாக், குயின் ஓட பிளாக் இந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப லைவ் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. இதுல பிஓஎஸ் நடந்திருக்கு. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க என்னதை படிச்சோமோ அதுதான் இப்பயும் மார்க்கெட்ல நடக்கும், எப்பயும் நடக்கும். இப்ப இந்த மாதிரி ஓட பிளாக்க ஜஸ்ட் நாங்க இன்டியூஸ்மெண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிட்டு ஓட பிளாக்க மார்க் பண்ணிட்டு மட்டும் எங்களுக்கு என்ட்ரி எடுக்கலாம் இல்ல. இது கூட இன்னொரு டெக்னிக் இருக்கு, கன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன, அதுகளை பேஸ் பண்ணித்தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த டைம் எல்லா ஓட பிளாக்கும் பேர்ட் ஆகிருக்கு என்றதுனால எல்லா நேரமும் எல்லா ஓட பிளாக்கும் பேர்ட் ஆகாது. ஓட பிளாக் ஃபைல் ஆகிற சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கு. அதுக்கான ஓட பிளாக் ஃபைல் ஆகிற ரீசன் எல்லாம் நாங்க படிக்க வேணும். அப்ப நீங்க இந்த மாதிரி 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கும் இப்பையும் எப்பையும் பேர்ட்கார மாதிரி எஸ்எம்சி படிச்சிருந்தால் தான் நீங்க படிச்ச எஸ்எம்சி சரி. இல்லாட்டி நீங்க எஸ்எம்சி என்ற பேர்ல வேற எதையோ படிச்சிருக்கின்ற அர்த்தம். ஒருக்கா ரீசெக் பண்ணி கொள்ளுங்க.